மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வீடியோக்களில் 3 வீடியோக்கள் போட்டிருப்போம். எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ் திறனறி தேர்வு அதை சார்ந்த 3 வீடியோக்கள் போட்டிருப்போம். ஒவ்வொரு வீடியோவிலும் நமக்கு 25 வினாக்களுக்கு உண்டான விடை குறிப்புகள் போட்டிருப்போம். அந்த ஒவ்வொரு 25 வினாக்கள் விடை குறிப்புகளும் எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது, அப்போ மாணவ செல்வங்கள் படிக்கும்போது எதிலெல்லாம் கவனம் வேணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் போட்டிருந்தோம். அதே வகையில் இன்றைக்கி அடுத்து கடைசி 25 வினாக்கள் 75 முதல் 100 வினாக்கள் இதில் பதிவிடப்படுகிறது. அதில் 75வது வினாக்களுக்கு உண்டான விடை, மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்பது கடைசி வீடியோவில் கடைசியாக போட்டிருந்த வினா. அது நன்னூல் அப்படிங்கிறது விடை. இதில் இந்த வீடியோவில் 76வது வினா, பால சரஸ்வதியின் நாட்டியத்தை பாராட்டியவர் யார் அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் என்பவர். இது இயல் 7ல் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 7ல் பக்க எண் 173 மங்கையராய் பிறப்பதற்கே என்ற பெட்டி செய்தி. இந்த தமிழ் திறனறி தேர்வுக்கு முழுக்க நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் மட்டும்தான். அதை தெளிவாக என்ன பண்ணீங்க புரிஞ்சுக்கிங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட முழு தொடர்களையும் எதிர்மறையாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அருகில் அமர்க என்பது அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு எதிர்மறையான சொல் எது அப்படின்னு சொன்னால் தொலைவில் நிற்க என்பது. இது இயல் 4ல் பக்க எண் 97 மொழியோடு விளையாடு அப்படிங்கிற பகுதியில் பெட்டி செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 78 பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ எது சரியானது, இருக்கக்கூடிய 4 விடை குறிப்புகளையும் படிச்சுட்டு அதில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். விழியை தொடர்ந்து பெயர் அமைவது விழித்தொடர். முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சத் தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சத் தொடர். வேற்றுமை உறுப்புகள் மறைந்து அமையும் தொடர்ந்து வேற்றுமை தொகா நிலைகளாக தொடர். இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதில் கடைசி விடை ரோமன் லெட்டர் 2 மற்றும் 3 இது மட்டும்தான் சரியானது. இது பக்க எண் 63 64 இயல் 3வது இயலில் தொகாநிலை தொடர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்குது. அதை தெளிவாக படிங்க. அடுத்து 79 மொழிபெயர்த்தல் என்ற தொடரை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடும் இயல் எது அப்படின்னா மரபியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில். இது இயல் 5ல் பக்கம் எண் 100 மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற பகுதியில் புத்தக வரிகளிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இலா மெய்முறை அறியேன் என்ற இந்த பாடல் வரியை கூற்றிற்கு உரியவர். இந்த பாடல் வரியை இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது சொன்னது யார் அப்படின்னா கருணையன் அப்படிங்கிறது இயல் 9ல் பக்க எண் 213 தேம்பாவணியில் பாடல் வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 81வது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது புத்தக வரிகள். நாம் படிக்கக்கூடிய 2 மதிப்பெண்ணா 4 மதிப்பெண்ணா 8 மதிப்பெண்ணா அதெல்லாம் படிக்கும்போதே ஒற்றெழுத்துக்களுக்கு உண்டான அழுத்தங்களை உச்சரிப்பு தெளிவாக கொடுத்து படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான வினாக்களுக்கு நம்ம விடை எழுதிடலாம். ஏன்னா இந்த ஒற்றெழுத்துக்கள் எந்த இடத்துல வரும் வராது, மிகும் இடம் மிகாத இடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 9ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்போம். அப்போ அந்த முறையை வச்சு நம்மளுக்கு கேள்விகள் வந்திருக்குது. இதில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய புத்தக வரியிலிருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2வது விடை நமக்கு சரியானது. அதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து 82 தவறான பொருத்தத்தை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நிறைய நூல்களுக்கு உண்டான பாடல் வரிகளை கொண்டாந்து இதில் எது தவறாக பொருத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. அப்போ புத்தகத்தில் பாடல் வரிகளை நீங்கள் தெளிவாக படிக்கணும். ஏன்னா பாடல் வரிகளிலிருந்து தான் நம்மளுக்கு கேள்விகள் வருது. அப்படிங்கும்போது தெளிவாக பார்த்துங்க. இதில் இ குறில் அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் தான் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண அப்படிங்கிறது தவறாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது இயல் 3ல் பக்க எண் 51 52 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. புத்தக வரி விருந்து போற்றுதும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 83 உரையிடைட்ட பாட்டுடை செய்யுள் அந்த செய்யுளுக்கு உண்டான வேறு பெயர் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது உரையிடைட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தை குறிக்கிறது தான். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய பெயர்கள் நிறைய இருக்குது. அதில் நமக்கு 4 விடை குறிப்பில் 1 தான் சரியாக கொடுத்துருக்குறாங்க. உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு இன்னும் வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நான் அதை வச்சு கூட நமக்கு கேள்விகள் வரும். இது இயல் 7ல் பக்க எண் 170 சிலப்பதிகாரத்தில் பெட்டி செய்தி அதுங்க பகுதியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 84 அறியேன் என்ற சொல்லுக்குரிய சரியான பகுப்பு முறை கொடுத்துருக்குறாங்க. பகுப்பு முறை பகுபத உறுப்பிலக்கணம். அப்போ சொல்ல பிரிக்க தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 2வதாக இருக்கக்கூடிய விடை
நெடில் ஆ, அரி குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் ஏன் அப்படிங்கிறது இதை தெளிவாக பார்த்துங்க. இயல் 9 215வது பக்கம் தேம்பாவணி பகுதியில் இலக்கண பகுதியில் நமக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. 85 திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து முடிசூட்டு விழாவில் பாடும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது தாய்லாந்து. இது இயல் 2 பக்க எண் 30 கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதிகப்படியான பெட்டி செய்தி கேள்விகள் இருக்குது, புத்தக வரிகள் இருக்குது, எல்லா பகுதியுமே நம்ம படிச்சுக்கிங்க. 86வது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்க. இந்த பொருந்தாத ஒன்று என்பது இதோட 5 கேள்விகளுக்கு மேல் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. இந்த பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னா குண்டுச்சம்பா என்பது. இது இயல் 1 பக்க எண் 7ல் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பகுதியில் புத்தக வரியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் தெளிவாக படிங்க. 87 சரியான முறையில் அமைந்த தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ சரியான முறையில் அமைந்த தொடர் எது அப்படின்னா தனித்து உண்ணாமை என்பது தமிழரினை விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை என்பது சரியான வரி. இது இயல் 3 பக்க எண் 51 புத்தக வரிகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக நம்ம நீங்கள் பார்த்துங்க. விருந்தினர் போற்றுதும் அப்படிங்கிற தலைப்பு கீழே. அடுத்து 88வது கேள்வி தொடர்களையும் அதற்குரிய நூல்களையும் தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னு பாருங்க. அந்த வரிகள் எந்த தலைப்பின் கீழே கொடுத்துருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ கேள்விகளை பாருங்கள். வரிகளை கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க, வரிகளை கொடுத்து சொல்லும் பொருளும் கேட்குறாங்க, வரிகளை கொடுத்து தலைப்புகள் கேட்குறாங்க. அப்போ எந்தெந்த முறையில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனையில் பதிய வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. இதற்குண்டான விடை குறில் ஆ அப்படிங்கிறத தெளிவாக பொருத்தி பார்த்துக்குங்க. அடுத்து 89 முன்னை மொழிந்த இடைக்காடன் தனியாது முனிவு ஈர்ப்ப என்பது. இதில் முனிவு என்ப சொல்லுக்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முனிவு என்பது சினம். இது இயல் 5 108வது பக்கத்தில் இருக்குது. திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற பகுதியில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 90வது கேள்வி கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியனவாய் இருக்கும் மலர் எது அப்படின்னு சொன்னால் பலாமலர். இது இயல் 2 46வது பக்கம் மொழியோடு விளையாடு அப்படிங்கிற மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க புத்தகத்துக்கு பின்னால். அப்போ அதை எல்லாமே படிங்க. அதுக்கப்புறம் 91 நம்மளுக்கு பாருங்கள் கூற்று 1 கூற்று 2 கூற்று 3. அப்போ கேள்விகளை எப்படியெல்லாம் கடுமையாக்கணும்னு நினச்சி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தேவராட்டத்தில் 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது. அப்போ இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து மாதவி ஆடிய ஆடல் வகைகள் 12 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 மற்றும் கூற்று 3 இரண்டுமே தவறு என்பது தான் சரியானது. இது இயல் 6 பக்க எண் 129 நிகழ்கலை அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அப்போ அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து 92 அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடின் உலகமில்லை என்ற பாடல் வழி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் தொகுப்பு கேட்டிருக்கிறாங்க. நூல் தொகுப்பு அப்படின்னா நூல் தலைப்புன்னு இருக்குது, தொகுப்பு இருக்குது. தலைப்பு தொகுப்பு ஆசிரியர் பேர் இதெல்லாம் தெளிவாக படிங்க. அப்போ நூல் தொகுப்பு எது அப்படின்னா கோடை வயல் அப்படிங்கிற ஒரு பகுதி. இது இயல் 8 பக்க எண் 188 ஞானம் அப்படிங்கிற பாடல் வரியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. ஞானம் அப்படிங்கிறது தலைப்பு. அந்த ஞானம் எந்த தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கோடை வயல் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அடுத்து 93 பஞ்ச பூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீலமணி என்பது அதனுடைய ஆசிரியர். இது அறிவை விரிவிசை அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அறிவை விரிவிசையிலேருந்து இப்போ 2 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இயல் 4 பக்க எண் 98 அந்த பகுதியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 94வது கேள்வி கானடை என்னும் சொல் பிரிபடும் முறையும் சரியானவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்மளுக்கு 4 விதமான பகுதி கொடுத்துருக்காங்க. கா குட்டல் நடை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, கான் குட்டல் அடை, கான் குட்டல் நடை, கால் குட்டல் நடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதில் 2, 3, 4 இது மட்டும் சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து 95 எச்சரிக்கையாக இரு பழகுவதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது கடினம். இக்குறிப்புகளுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள்,
நம்ம ஏற்கனவே சொன்னதான் திருக்குறள் பொறுத்தவரையிலும் கேள்விகள் எப்படி வேணாலும் வரும். கோடிட்ட இடமா வருது. அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறளை கொடுத்து விளக்கம் கேட்குறாங்க. விளக்கத்தை கொடுத்து குறள் கேட்குறாங்க. இப்போ விளக்கத்தை கொடுத்து குறள் கேட்டிருக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு 2வது விடை இருக்குது இல்லைங்களா? தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீர் அனைத்து அப்படிங்கிறது நமக்கு விடை. அப்போ அதை தெளிவாக படிங்க. அடுத்து 96 பொருத்தி விடை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு பக்கம் முழுக்க நம்மளுக்கு கலைச்சொல் கொடுத்துருக்குறாங்க. புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கலைச்சொல் கொடுத்துட்டு மறுபக்கம் அது தமிழ் சொல் கொடுத்துருக்குறாங்க. அதில் அஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அழகியல் என்பது பொருள். அடுத்து டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று என்பது பொருள். அடுத்து மித் அப்படிங்கிறது தொன்மம் அப்படிங்கிறது பொருள். ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து என்பது பொருள். அப்போது 2வது விடை சரியானது. அதை தெளிவாக படிங்க. அடுத்து புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே இப்பாடலை உணர்த்தும் சரியான கூற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 8 பக்க எண் 186 சங்க இலக்கியத்தின் அறம் என்ற தலைப்பின் கீழே புத்தக வரியிலிருந்து நமக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நனந்தலை உலகம் என்ற தலைப்பு முல்லைப்பாட்டில் வரும் மன்னனின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மன்னனுடைய பெயர் மாவலி என்பது. இது இயல் 2 பக்க எண் 34 முல்லைப்பாட்டில் பாடல் பொருள் அப்படிங்கிற பகுதியிலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாடல் மட்டும் படிக்கிறதில்ல, சொல்லும் பொருள் மட்டும் படிக்கிறதில்ல, பாடலுக்கு உண்டான பொருளையும் கொஞ்சம் தெளிவாக படித்தோம்னா நம்ம இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை எழுதலாம். அடுத்து 99வது கேள்வி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்பது இக்குறட்பாவுக்கு உண்டான தொடை நயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்காங்க பாரு, முரண் தொடை அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான விடை. இது இயல் 3 பக்க எண் 70 குறள் 2 கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பொதுவான வினா தான். இப்போ இதுக்கெல்லாம் தொடை நயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் எழுத முடியும். அதை தெளிவாக படிங்க. அந்த மெத்தடில் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அடுத்து கடைசி வினா 100வது வினா மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்னும் தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா முக்கூடர் பல்லு உழவு செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய நூல். இது இயல் 3 பக்க எண் 67 மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதி பழைய சோறு அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த 100 வினாக்களும் நம்மளுடைய 10ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்தக்கூடிய வினாக்கள் தான். 1-2 வினாக்கள் மட்டும்தான் 9வது பகுதியிலிருந்து வந்திருக்கும். அது அடிப்படையான இலக்கண செய்திகள் தான் அதில் இருந்திருக்கும். அப்போது இந்த ஆண்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் அந்த முதலமைச்சருடைய தமிழ் திறனறிவு தேர்வு அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதில் முழு மதிப்பெண் எடுத்து மாதம் ரூ. 1500 பெற விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பதிவுகளை தெளிவாக திரும்ப கேட்டு படிக்கக்கூடிய முறையை அறிந்து படித்து இத்தேர்வில் வெற்றி பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.